பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், AK64 எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் யார் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரப்ராஜ் சிங் அப்படி இல்லைனா விஜய் சேதுபதி, மோகன்லால், துத் சஞ்சய் இவங்கெல்லாம் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட் நோ இதுக்கான நெகோசியேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து எல்லா வுட்லேயும் யார் யாரெல்லாம் வந்து நடிக்க மிஸ் பண்ணாங்களோ ஏகே கூட, அவங்கெல்லாம் இதில் வந்து நடிக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. இந்த நெகோசியேஷன் வந்து கரெக்டாக போச்சு, இவங்க வந்து பேச்சுவார்த்தை கரெக்டாக போச்சு, கரெக்டாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கேஸ்டிங் பண்ணாங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக இந்தியாவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ்கிட்டையும் விஜய் சேதுபதிக்கிட்டேயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல், அதாவது வில்லன் ரோல் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து AK64 ப்ளே பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு, இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தரோ இல்லை 2 பேருமே கூட வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மோகன்லால் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண சொல்லி. ஸோ அது வந்து கோயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த விஜய் சேதுபதி அப்படி இல்லைனா ராகவா லாரன்ஸ் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும், கரியர் பிரேக் த்ரூவாக வந்து இந்த AK64 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ அப்படியே நம்ம ரஜினி கமல் ப்ராஜெக்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரஜினி வந்து சொல்லிட்டாரு, கண்டிப்பாக வந்து நான் வயலன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற மூவி, அதாவது அந்த ஃபிலிமுக்கு வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏவி வயலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி வந்து இப்போ என்ன யோசிச்சிருக்காருன்னா, அட்லி கூட வந்து ஒரு பட்ஜெட் கன்சர்ன் ஒரு ஃபிலிம் வந்து பண்ணி தர்றதா சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து RKFI ப்ரொடக்ஷனில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, லோகேஷ் கனகராஜ் கூட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்ம ரஜினிகாந்த் வந்து இப்போ அதுக்கு ஒத்துக்கல. ஸோ அது எப்படி இன்னும் நெகோசியேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 முடிச்சுட்டு நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா, யார் கூட படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது சுந்தர் சி கூட வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து ஓகே பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சுந்தர் சி வந்து பண்ண வேண்டிய படங்கள் பார்த்திங்கன்னா, மூக்குத்தி அம்மன் 2க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, விஷாலை வச்சு விஷால் 36 பண்ணுவார். அதுக்கப்புறமா தலைவர் 173 பண்ணி முடிச்சுட்டு, சுந்தர் சி வந்து கார்த்தியை வச்சு ஒரு படம் வந்து பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் வந்து ஒரு 4 ஃபிலிம்ஸ் வந்து சுந்தர் சி கிட்டேருந்து வருது. ஸோ பார்க்கலாம். மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறமா வந்து நம்ம விஷால்தை முடிச்சுட்டு தான் நம்ம தலைவரை வந்து வச்சு ஒரு மூவி வந்து பண்ணுவார். இதுக்கப்புறமா தான் நம்ம கார்த்தியை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கார்த்திக் வந்து இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா வந்து இப்போ வந்து அவரோட மார்ஷல் படம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த படம் வந்து முடிச்சிருவார். அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் படம் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த படம் எந்த படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைதி 2 இருக்கலாம். ஏன்னா இப்போ மார்ஷல் மூவி முடிச்சிட்டாருனாவே அடுத்து வந்து அவருக்கு லைனப் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியராக இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டிசியை முடிச்சுட்டு கைதி 2க்கு வந்தாருன்னா, ஸோ அப்போ வந்து அடுத்த மூவி வந்து கைதி 2 இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வந்து சுந்தர் சி கூடவே பண்ணலாம் மேபி. ஆனால் சுந்தர் சி கூட பண்ணுறது வந்து ரேர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து விஷால் 36 இருக்குது. அதுக்கப்புறமா ரஜினி கூட வந்து ஒரு 173 ஃபிலிம் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஃபிலிம்ஸை முடிச்சுட்டு வந்து தான் அவர் வந்து கார்த்தியை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்குள்ளே வந்து இத்தனை ஃபிலிம்ஸை பண்ண முடியும். ஸோ இன் பிட்வீனில் தான் வந்து நம்ம கார்த்திக்கும் நம்ம தனுஷ்க்கும் வந்து ஈக்குவலான கால் ஷீட் இருந்துச்சுன்னா 1001 2 ஷூட்டிங் வந்து போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அஃபிஷியலாக வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை 2 வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து தனுஷோட கால் ஷீட் மட்டும் அதில் இருந்தால் போதும் இல்லையா, அதில் வந்து நமக்கு கார்த்திக் தேவையில்லை. ஸோ 2 பேர் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1001 பார்ட் 2. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பண்ணுற படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 அதை முடிச்சுட்டு புதுப்பேட்டை 2 பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் முடிஞ்சிட்டா அடுத்த லாஸ்ட் ஃபிலிம், அதாவது எல்லாருமே ஆன்டிசிபேஷனாக இருக்க ஃபிலிம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூவி, அதாவது 1001 2. ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.